டென்ஷனா இருக்கு. வெளியில கூட்டம் கூடிடுச்சு போல இருக்கு. ஆமாமா, வர வர ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துடலாம். அண்ணே, கண்டிப்பா பொம்பளைங்க இந்த மூக்குத்திய வாங்கிட்டாங்கன்னா அவங்க மட்டும் இல்ல, அவங்க வீட்ல இருக்கிறவங்களையும் நம்ம மூக்குத்தி சின்னத்துக்கு ஓட்டு போட வச்சிருவாங்க. நல்ல ஐடியா தாமா. ஆனா இதுக்கு நீ கொடுத்த விலை தான் ரொம்ப அதிகம். 2 கோடி ரூபாய் ரெசார்ட்டை வித்துட்டியம்மா. ரெசார்ட் போனா வாங்கிக்கலான்னு. நான் எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நான் ஜானகியை ஜெயிச்சிடணும். சரிம்மா, இங்க மூக்குத்தி வாங்குறதுக்காக உனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல அந்த ஜானகிக்கு ஓட்டு போட்டா என்னமா பண்றது? அண்ணே, பொம்பளைங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அங்க பாரு. ஏய், என்னம்மா இது? இங்க மூக்குத்தியை வாங்கிட்டு அங்க போய் அந்த கற்பூரத்தை அடிச்சு எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சத்தியம் பண்ணிட்டு போவாங்க. நல்ல ஐடியாமா. ஒவ்வொருத்தரையா கூப்பிடலாம். ம். சண்முகம் ஐயா, ஒவ்வொருத்தரையா உள்ள அனுப்பு. சரிங்க ஐயா. ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புங்க. குடுமா சரிங்கய்யா. போமா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம்யா. இத பாத்தீங்களா? 2 கிராம் மூக்குத்தி. இன்னைக்கு விக்கிற விலையில இதோட விலை 40,000 ரூபாய். இது உங்களுக்கு தான். இதுக்காக நான் என்னோட ரெசார்ட்டையே வித்து உங்களுக்காக பண்ணிருக்கேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு செய்யறது. நீங்க மட்டும் என்ன ஜெயிக்க வச்சுட்டா உங்க ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்காகவும் உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் செய்வேன். நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்கல்ல? கண்டிப்பா போடுறோம்மா. நான் மட்டும் இல்ல, எங்க வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் உங்களுக்கே ஓட்டு போட வைக்கிறேன். நீங்க வாயில சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்காக நீங்க இன்னொன்னும் பண்ணணும். என்னம்மா பண்ணணும்? அங்க பாத்தீங்களா? அங்க போய் எனக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. அதுக்கு என்னம்மா, தாராளமா செஞ்சிடறேன். இங்க பாருமா, அம்மா நிக்கிறது மூக்குத்தி சின்னம். நீ கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். கண்டிப்பா மூக்குத்தி சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். இது சத்தியம்.